வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய பீட்ரூட் பக்கோடா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பக்கோடா செய்யறதுக்கு ஒரு பீட்ரூட்டை இதே போல் நல்லா திருகி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இதே போல் திருகி எடுத்து வச்சிருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு கறிவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இது 2:1 விகிதத்தில் நம்ம சேர்த்துருக்கோம். கடலை மாவு அதிகமாக சேர்க்கும்பொழுது அது பஜ்ஜி போல் ஆகிடும். அதனால் இதே போல் 2:1 விகிதத்தில் இதை சேர்த்துக்கோங்க. இதே போல் இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் ஆல்ரெடி தண்ணி இருக்குன்றதுனால இதில் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை, அப்படியே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் நல்லா சூடேறி வந்திருக்கு. இப்போ இதில் உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுறதோ அந்த சைஸில் இதே போல் குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து வரும்படி இதே போல் திருப்பி போட்டு கேஸை சிம்மில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தீ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே போல் நம்ம இருக்க எல்லா மாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பராக 10 நிமிஷத்தில் நம்மளுடைய பீட்ரூட் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த ஈஸியான பீட்ரூட் பக்கோடா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.